ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது திருத்தி எழுதப்பட்ட விதி எபிசோட் நம்பர் 16. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். என்னோட முதுகெலும்பே உடஞ்ச மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் கடைக்கு சீல் வச்சுட்டாங்க, இன்னொரு பக்கம் சூசியனை ஜெயிலேருந்து என்னால் காப்பாற்ற முடியல. இதை பற்றி கசின் கிட்ட பேசலான்னு போனா, ப்ளீஸ் கசின், நீங்களாச்சும் எடுத்து சொல்லி புரிய வச்சு அவரை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள். அப்படியெல்லாம் பண்ண முடியாது யூபிங். நான் பொசிஷனில் இருக்கிறதுனால ஒருத்தருக்கு சாதகமாக எதையும் செய்ய முடியாது. இப்போ சூசியனை வெளில கொண்டு வரத்துக்கு என்னதான் வழின்னு எனக்கு தெரியல. ஹேய், இங்கே தான் இருக்கியா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலான்னு வந்தேன். உன் கடையில் வேலை செய்கிறானே ஜியோஜாங், அவன் உன் வீட்டிலேருந்து எகிரி குச்சி போகிறத பார்த்தேன். என்ன சொல்கிற? நான் சொல்கிறது உண்மைதான். இது தெரிஞ்சு என்னோட ஆட்களை அவனை விட்டு ஃபாலோ பண்ண சொன்னேன். கொஞ்ச நாளாக அவன் கடையிலேயே தூங்குறதில்ல. நைட் ஆனால் எங்கேயோ கிளம்பி போகிறான். எனக்கு தெரிஞ்சு அவன் எதிர்ச்சியாக இங்கே வந்தவன் கிடையாது. பிளான் பண்ணி தான் உன் கடைக்குள்ளே நுழைஞ்சிருக்கான். அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் அவனுக்கு கீ கொடுத்துட்ருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சா பாதி வேலை முடிஞ்சிடும். அடப்பாவி, இன்னைக்கு அவனை நான் ஃபாலோ பண்ணாமல் விட மாட்டேன். ஆமாம், இவன் நினச்ச மாதிரியே எங்கே கிளம்பி போகிறான். இருடா, இதோ பின்னாடியே வந்துட்டுருக்கேன். நீ யாருன்னு நான் கண்டுபிடிக்கவா விட மாட்டேன். இதோ வரண்டா, பின்னாலேயே வர. ஆ, எனக்கு உன் மேலே இவங்களுக்கு டவுட் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். நான் நினச்சது கரெக்டாக. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இவங்க கண்ணில் படாமல் இங்கேருந்து நீ தப்பிச்சு போயாகணும். சுச்சோ, ரொம்ப சோகமாக இருக்கிற போலையே. உன்னை இப்படி பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி இருக்கப்பா? உனக்கு இப்போ என்ன வேணும்? எதுக்காக இங்கே வந்திருக்க? யார்கிட்டையும் எதையும் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஒழுங்காக இங்கேருந்து போயிரு. அப்படி ஈஸியாக சொல்லிட்டா எப்படி? இதுக்காகவா இந்த ராத்திரியில் எழுந்து நான் வந்திருக்கேன்? கொஞ்சம் உட்காந்து நிதானமாக பேசுவோம். யாரங்க? ட்ரிங்க் கொண்டு வா. கிளம்பு. உன் கூட ட்ரிங்க் குடிக்கலான்னு எவ்வளோ ஆசையாக வந்தா இப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுறியே. இந்தா ஒரு வாய் குடி. இதில் நான் பாய்சன் எதுவும் வைக்கல. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இதை நானே குடிச்சு காட்டுறேன். இப்போவாச்சு என்ன நம்புறியா? அப்படின்னா நீ தான் ஷயோவை கொண்டு இருக்க, சரிதானே? கண்டுபிடிச்சிட்டான். இந்த மூளை சும்மா சொல்லக்கூடாது, ஃபாஸ்ட்டாக ஒர்க் செய்யுது. ஆமாம், உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு பயப்பில்ல. நான் ஏன் பயப்படணும்? நான் தான் ஆல்ரெடி ஜெயிலில் இருக்கனே. ஆமாம் இல்லை, ஆனால் ஒன்றால் சில பேருக்கு நல்லது நடக்கணும். ஆனால் அது நடக்கலையே. என்ன சொல்கிற? எனக்கு புரியல. உன்னோட ஷாப்பை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு வேறு வழி தெரியல. என்ன சொல்கிற? இப்போ யூபிங் எங்கே? அவன் மேலே இவ்வளோ அக்கறையா? நான் சொல்கிறத செஞ்சுனா நான் கடையை திறக்க உதவி செய்வேன். என்ன, நான் சொல்கிற மாதிரி கேட்பல்ல? உனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. நான் சொல்கிறத செஞ்சு தான் ஆகணும். இவ்வளோ நேரம் தான் இவங்க மயக்கத்தில் இருப்பாங்க, இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. கண்ணை முழிச்சிட்டாங்க. மேடம் லுக்கிங், உங்கள் தங்கச்சி எழுந்துட்டாங்க, சீக்கிரம் மெடிசன் கொண்டு வாங்க. எழுந்துட்டியா? முதல்ல இந்த மெடிசனை குடி. ஆமாம், நான் எப்படி இங்கே வந்தேன்? நீங்கள் ஒரு இடத்துல மயங்கி கிடந்தீங்க. அப்புறம் லிக்கிங் தான் உங்களை காப்பாற்றி இங்கே தூக்கிட்டு வந்தாங்க. ஓ, நான் ஒன்றும் மயங்கி கிடக்கல. நான் ஷாஷியாங்க ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அவன் ஏதோ விசித்திரமாக பண்ணுறான்னு எனக்கு தான் சொன்னான். பட் அவன் தான் என்னை தலையில் அடித்து மயக்கம் போட வச்சுட்டான். இப்போ அவன் எங்கே? அவன் 2-3 நாளாக கடைக்கே வரதில்லை. அவன் எங்கே இருந்தாலும் நான் தூக்கிட்டு வரேன். நீ ஒரு நிமிஷம். இப்போ நம்ம அவனை தூக்குறது காட்டிலும் நம்ம கடை இப்போ க்ளோஸில் இருக்குது. பத்தாததுக்கு சூஷியானும் ஜெயிலில் இருக்கான். எப்படியாச்சும் அவனை முதல்ல நம்ம மீட்கணும். மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் இல்லை. அவனை நான் கூட்டு வராமலே இருந்திருக்கலாம். என்னை மன்னிச்சிரு. இல்லை, இதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? உன் மேலே தப்பு இல்லை. இந்த கடை எப்படி நடந்துட்டு இருந்துச்சு இப்போ வெறுமையாக பார்க்குறதுக்கே எனக்கு வேறு வழி தெரியல அங்கிள். நான் இந்த கடையை விற்றாதான் இன்வெஸ்டருக்கெல்லாம் காசு திருப்பி கொடுக்க முடியும். அதனால் நான் இந்த கடையை, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குமா, இதையும் வச்சுக்கோ. இது கொஞ்சம் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போதுமா? இல்லை மாமா, இதெல்லாம் பத்தாது. நிறைய காசு தேவைப்படும். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. உன் மாமனார் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல. என் மருமகளுக்கு, ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, நானும் சூசானும் சேர்ந்து போய் சொல்லிட்டோம். இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். என்ன? ஆனால் இப்போ அப்படி இல்லை. பெரியவங்க கிட்ட போய் சொல்லக்கூடாதுல்ல, அதான் மாமா. ஓ, இவ்வளோ நடந்துருச்சா? என்கிட்ட இவ்வளோ மறைச்சிட்டிங்களே. சரி, முதல்ல என் கூட வா. எங்க? வா,
சீக்கிரம் யாராச்சும் ரவுண்ட்ஸ் வரதுக்குள்ளே சீக்கிரம் பேசி முடிங்க. உங்களுக்கு 1/2 தான் டைம். ரொம்ப நன்றி. மற்ற எல்லாரையும் கொஞ்சம் போக சொன்னீங்கன்னா. சரி சரி, பேசிட்டு போங்க. எல்லாரும் போங்கடா, வெளியில் போங்க. என் மகனே, ஆமாம் கொஞ்சம் பையா, ஏன்டா எல்லாத்தையும் ஸ்லோவாகவே செஞ்சிட்ருக்க? இங்கே வா. இவர் எதுக்கு இப்போ இங்கே வந்தார்? ஏன்பா இங்கே வந்தீங்க? ஐயோ மகனே, உன்னை அடித்து துன்புறுத்தி ஒத்துக்க வச்சுட்டாங்களாடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. கிளம்பவா? உன்னை பார்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். உன்னை பார்க்க உன் பொண்டாட்டி வந்திருக்கா. இவ இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கா? நான் யாரையும் பார்க்க விரும்பல. என்னடா லூசுத்தனமாக உளறிட்டு இருக்க? அவள் உன்னை காப்பாற்ற எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா? ஐயோ மாமா, நானே அவர்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் வெளியில் போகிறீங்களா? சரிம்மா. அவள் சொல்கிறத கேட்டு நடடா உதவாக்கற. சுசியான், நீ சரியாகவே சாப்பிடுது இல்லையா? எப்படி உடம்பு மெலிஞ்சு போயிருக்கு பாரு. இங்க கிட்ட வா வா. ஏன் நான் அவாய்ட் பண்ணுறேன்? ஏன் இப்படி பிடிக்காத மாதிரி நடந்துக்கிற? என்னாச்சு உனக்கு? அனாவசியமாக இங்கே பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. இங்கேருந்து கிளம்பு. சுசியான், அப்படி பேசாத. எனக்கு மயக்கமாக வருது. தலை வலிக்குது. எனக்கு ட்ரீட்மெண்ட். இல்லை, டாக்டரை போய் பாரு. இதுக்கப்புறம் என்னால் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. ஆ, என்ன இவன் இப்படி பேசுகிறான்? உனக்கு என்னதான் ஆச்சு? முதல்ல இங்கேருந்து கிளம்பு. உன் மூஞ்சி பார்க்கக்கூட நான் விரும்பலை. ஏன் பார்க்க மாட்டியா? என்னை பார்த்தா உனக்கு பாவமாகவே இல்லையா? ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க? உனக்கும் என்ன பிடிக்கும்ல? இவன் வேற வந்து பார்த்துட்ருக்கான். இங்கே பார், நான் உன்னை விரும்பலை. என்னைக்கு விரும்பவும் மாட்டேன். நீ பொய் சொல்கிற. உன் கண்ணிலே தெரியும் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறன்னு. நீ மறைக்கிற. உனக்கு இப்படியெல்லாம் சொன்னால் புரியாது. உனக்கு புரிய வேண்டிய விதத்தில் நான் புரிய வைக்கிறேன். துணியை கழிச்சு என்ன கிரிக்கிட்டு இருக்காங்க? என்ன எழுதுறா? என் நிலைமை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. அழறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னோட லவ் இந்த கிழிஞ்ச துணி மாதிரி தான். ஒன்றுமே கிடையாது. முதல்ல இதை பொறுக்கிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பு. நான் ஒன்று போய் பார்க்க வந்தேன் பாரு. பைபிள் நடிக்கிறத நிறுத்தவே மாட்டேன்னது. எனக்கு வேற வழி தெரியல. வா வா. இப்படி தான் அவளை அவாய்ட் பண்ணணும். நீ அவளை எவ்வளோ தூரத்துக்கு அவாய்ட் பண்ணுறியோ அந்த அளவுக்கு அவளுக்கு நல்லது. நீ சொன்ன மாதிரி நடந்துப்பல்ல? கண்டிப்பா. நீ கவலையே படாத. உனக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாற்றுவேன். ஏண்டி, அவன் வேற எதுவுமே சொல்லலையா? இதில் என்ன எழுதியிருக்குன்னு இதை உன்கிட்ட கொடுத்து அமைச்சிருக்கான். இந்த ஆம்பளைங்களை நம்பவே கூடாது. ரொம்ப மோசமானவனுங்க. முதல்ல இதெல்லாம் கிழிங்க. சீக்கிரம் எடுங்க. என்னாச்சு? ஏன் இதெல்லாம் எடுக்கிறீங்க? உங்கள் கடை மேலே இருந்த தடை நீங்கியாச்சுமா. எனக்கு ஆர்டர் வந்திருக்கு, நான் செஞ்சுட்டு போகிறேன். வாங்கடா போகலாம். என்ன? கடை மேலே போட்ட தடை நீங்கிடுச்சா? யூபிங், நம்மளோட கடை தப்பிச்சிடுச்சு. நம்ம இனிமே கடையை ரன் பண்ணலாம். முடியாது லியூகிங். இன்வெஸ்டர்ஸ் கொடுத்த காசை நம்ம திருப்பி கொடுத்தாகணும். ஆபத்து. மாஸ்டர் எல்லா கிரைமையும் ஒத்துக்கிட்டாரு. தான் செஞ்சு தான் ஒத்துக்கிட்டு இருக்காரு. என்ன? நம்ம கடை தப்பிச்சது இதனால தான் நினைக்கிறேன். யூபிங், நான் போனதுக்கப்புறம் நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல. இப்போவே உனக்கானதை நான் சரி செஞ்சுட்டு போகணும். ஏய், தயவு செஞ்சு மினிஸ்டர் மூவை கூப்பிட்றீங்களா? நான் அவர்கிட்ட பேசணும். கத்தாதடா. மூ என்ன உன் வீட்டு வேலைக்காரனா? நீ நினச்ச நேரத்துக்கெல்லாம் வந்து நிற்கிறதுக்கு. இல்லைன்னா என்ன செய்வ? மரியாதையே இப்போ கூப்பிடல, நீ இப்போ உயிரோடவே இருக்க மாட்ட. ஏய், எவ்வளோ தைரியம் தான் எம்எல்ஏ கை வைப்ப? இருடா. நல்ல எவன்டா அவ எம்எல்ஏ கை வைக்கிறது? மினிஸ்டர் மூ, நீங்களா? மன்னிச்சிருங்க, உங்களை பார்க்கணுன்னு ரகலை பண்ணிட்டு இருந்தா, அதான். நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க மினிஸ்டர். என்ன உன் பிரச்சனை? எதுக்கு என்ன பார்க்கணுன்னு நினைக்கிற? சொல்லு. நான் போனதுக்கப்புறம் நீ அவ கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவளை நல்லா பார்த்துக்கணும். அவளுக்கு என்ன தேவைன்றது நீ ஒன்று பார்த்து செய்யணும். அவள் டைமுக்கு மெடிசன் எடுக்கணும். என்னோடய வீட்டில் அந்த மெடிசன் பாக்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவளுக்கு நீ எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும். அவளுக்கு மெடிசன் கொடுக்கும்போது குடிக்க மாட்டேன்னு சொல்வா. நீ அதை ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தா குடிச்சிருவா. என்னை பார்த்தா லூஸு கிறுக்கு மாதிரி தெரியுதா? நீ என்ன நினச்ச? சின்ன வயசுலேருந்து நான் அவளை பார்க்குறேன். என்னை விட உனக்கு அவளை பற்றி தெரியுமோ? உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. நான் ஒன்றும் டாக்டர் இல்லை. நீ அவளை லவ் பண்ணுறல்ல, அதுக்காக அவளோடது எல்லாத்தையும் தூக்கி சுமக்க முடியுமா என்ன? எனக்கு அவ கூட இருக்கணும், அவ்வளோதான். அப்படி அவளுக்கு எல்லா உதவியும் போய் சேரணும்னா நீ என் முன்னாடி மண்டிட்டு பிச்சை கேட்குற மாதிரி கேளு. நான் செய்கிறேன். ப்ளீஸ்
தயவு செஞ்சு அவளை எனக்கு அப்புறம் நீ நல்லா பார்த்துக்கணும். நான் இந்த இடத்துல நிற்கிறதே அவளுக்காக தான். எனக்கு அப்புறம் நீ அவளை நல்லா பார்த்துப்பல்ல? ஆ ஆனால் உன் அளவுக்கெல்லாம் என்னால் அவகிட்ட உழைப்பெடுக்க முடியாது. ஏதோ என்னால் முடிஞ்சதை பார்க்குறேன். அதுக்கப்புறம் விதி விட்ட வழி. அதுக்கப்புறம் பார்க்க தான் நீ இருக்க மாட்டியே. மோ மினிஸ்டர் மோ, நில்லுடா. இவனை நம்பக்கூடாது போலயே. என்னன்னு இதை எழுதி கொடுத்துருப்பான். முதல்ல நிற்கிறியா? எனக்கு தலை சுத்துது. உனக்கு தலை சுத்துது, எனக்கும் தான் சேர்ந்து சுத்துது. இதில் என்ன இருக்குன்னு அவன் உங்ககிட்ட கொடுத்து அமைச்சிருக்கான். இதில் எந்த டீட்டெயிலுமே இல்லையே. மைடி டி ஹாய். என்னோட மாஸ்டரோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி? எது மாஸ்டரோட ஹேண்ட் ரைட்டிங்கா? ஆமாம். ஆ அப்போனா இதில் என்ன எழுதியிருக்குன்னு சொல்லு. டெத்துக்கு அப்புறம் விஷம் கொடுக்கப்பட்டா அந்த விஷம் த்ரோட்லேயே நின்றுக்குன்னு எழுதியிருக்கு. இதில் அவன் அதைத்தான் எழுதியிருக்கிறான்னு உனக்கு எப்படி கரெக்டாக தெரியும்? இது எப்படி நாங்கள் நம்புறது? அவர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். எனக்கு தெரியாதா? அப்படின்னா இதில் என்ன சொல்ல வரான்? த்ரோட். ஆ அவன் அட்டாப்சி பண்ண சொல்கிறான். அதான் அந்த பொண்ணு உடம்பை எரிச்சிட்டாங்களே. ஆனால் என் பெரியப்பா இருக்காருல்ல, இந்த ராத்திரியில் இவ தைரியமாக நடக்கிறா. எனக்கு பயந்து பயந்து வருது. எதுக்குடி இப்படி கத்துற? இங்கே பாரு, மனுஷ எலும்பு. அடி மோந்து பார்க்குறேன். இது மனுஷனோட எலும்புல, நாயோட எலும்பு. கண்டதெல்லாம் பார்த்து கதறிட்டு இருக்காத. வா போகலாம். இவளுக்கு பெரிய தைரியம்தான். வா போகலாம். முதல்ல நீ எதுக்கு குட்டி போட்ட நாய் மாதிரி குனிஞ்சு நடக்கிற? ஏதாவது இந்த ராத்தில் பேக்கி ஏதாவது? ஐயோ மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பேயின்னு சொல்லிட்டேன். ஆமாம், உனக்கு பெரியப்பாவோட சமாதி எங்கே இருக்குன்னு தெரியுமா? தெரியும், வா. இதுதான் அவர் புதைச்ச இடம். நிறைய தடவை வந்திருக்கேன். ஓ பெரியப்பா, தயவு செஞ்சு எங்கள் 2 பேரையும் எங்கேயாவது கோத்து விட்டுறாதீங்க, மன்றாடி கேட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் தான் எனக்கு ட்ரம் கார்டு. ரெடி, இந்தா சீக்கிரம் வேலையை ஆரம்பி. என்னடி சின்ன பசங்க மண்ணோடி விளையாடுற குச்சின்னு வந்துருக்க? அது உன்னோட பலம் எனக்கு தெரியும் லியூக்கிங். நீ கண்டிப்பாக அதை செஞ்சிருவேன் தான் இது தூக்கிட்டு வந்தேன். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் தானே. இவ என்ன நினச்சி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா? பெரியப்பா நான் வந்துட்டேன். ஐயோ செம்ம நாறுது. ஏய் ஆமாம், ப்ளூ கலர் தொண்டையோடு நிற்குது. அப்படின்னா விஷயம் உள்ளே போகலை. இந்த உண்மை எல்லாருக்கும் சொல்லணும்னா முதல்ல பாடியை கோர்ட் வரைக்கும் தூக்கிட்டு போகணும். யார் தூக்கிட்டு போகிறது? ஏக்கம்மா அடிடி. ஆ நிறுத்து. எதுக்காக இப்போ நீ தண்டோரை போட்டுட்ருக்க? உங்களுக்கு ஃபிசிக்கல் எவிடன்ஸ் வேணுன்றதுனால நான் என் பெரியப்பா பாடியை சுடுகாட்டிலேருந்து எடுத்துன்னு வந்திருக்கேன். சுடுகாட்டிலேருந்து என்னோட பெரியப்போட த்ரோட்டில் பாய்சன் தொண்டையிலேயே நின்று இருக்கு. அவர் இறந்ததுக்கப்புறம் தான் யாரும் பாய்சன் கொடுத்துருக்கணும். நீளம் பாஞ்சு இருக்கு. நீங்கள் வேணா பார்க்குறீங்களா? இது நீங்கள் என்ன நினச்சிங்க? இது கோர்ட்டா இல்லை சுடுகாடா? பொணத்தலை தூக்கிட்டு வந்து வச்சுட்டு இருக்கிறதுக்கு? இவங்கள முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. அவனை தைரியம் இருந்தால் அரெஸ்ட் பண்ணுடா. ஐயோ லுக்கிங், கொஞ்சம் அமைதியாரு. எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் தான் நாங்கள் வந்திருக்கோம். நியாயம் வேணும்னா நீங்கள் சுடுகாட்டுக்கு தான் போகணும். அந்த லேடி தான் எரிச்சாச்சு. என்னடா சொன்ன? ஏய் என்ன நீ ஆம்பளை மாதிரி எகிரிட்டு வர? முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. யூபிங், இந்த வாட்டி நான் உன் பேச்சு கேட்குறேன். ஒரு 5 பேர் சேர்ந்து இந்த பாடியை சுடுகாட்டில் வைக்க ஹெல்ப் பண்ணுங்க. என்ன நாங்கன்னா உன் வீட்டு வேலைக்காரனா? எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? முடியுமா முடியாதா? சரி சரி, நீ இதை முதல்ல தூக்கிட்டு போங்கடா. ஏய் யூபிங் நில்லு. என்னப்பா எங்கே அவசரமாக ஓடுற? நான் கசினை பார்க்க வந்தேன். எனக்கு தெரியும் கல்யாணத்துக்கு தானே. ஐயோ உனக்கு எப்போ பார்த்தாலும் அதே நினப்பு தானா? நாளைக்கு சீசியனோட தலையை வெட்ட போகிறாங்களாம். ஆ உண்மையாவா? ஆமாயா ஆமாம். பரவாயில்ல விடு. உன்கிட்ட போய் பேச வந்த பாரு. போடாடே, ஒரு தகப்பன் கூட மதிக்காமல் போகிறா பாரு. கசின், ஒரு 5 நாளைக்கு இந்த விஷயத்தை போஸ்ட்போன் பண்ணக்கூடாதா? இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் உனக்கு எப்பவுமே பக்க துணையாக இருப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. யூ பிங்க், ஐ மிஸ் யூ. இதுதான் உள்ளே போகிறதுக்கு ப்ளூ பிரிண்ட்டு. இது திடீர்னு அணைஞ்சுது. ஐயோ இதுக்கு இவ்வளோ கிட்ட வந்து பயமுறுத்துற? நீ இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்த? கடிகாரத்தில் மணல் குறைஞ்சிட்டு வர மாதிரி உன் லைஃப்பில் டைம் குறைஞ்சிட்டு வருதுன்னு உன்ட்ட சொன்னா இல்லையா? எங்கே போயிருந்த? பணமும் கொண்டு வரல நீ. எனக்கு இன்னும் ஒரு 5 நாள் டைம் தெரியா. நான் சூசியனை காப்பாற்றணும். முதல்ல ஒன்றை பாரு.
நீ முக்கியமா இல்லை அவன் முக்கியமா? இந்த தண்டனையை ஏற்றுக்கிறியா? ம். இவனை இன்னைக்கு வெட்ட போகிறாங்களாம். இவன் செஞ்ச குற்றத்துக்காக இவன் தலையை இன்னைக்கு வெட்ட போகிறோம். சீக்கிரம் ஆகட்டும். ரெடியாப்பா? சேர்ஸ். ஒரே தண்டு தான், கவலைப்படாத. நிறுத்துங்க. யார் அது? எங்கேருந்து இந்த சவுண்ட் வருது? வெட்டினீங்கன்னா அவ்வளோதான். ஐயோ, கொலையாளி கொலையாளி, கப்பாத்து வர மேலே இருந்து பறந்தா வருவான். நான் பறந்து வரல, நடந்து வந்துட்டுருக்கேன். நான் அவரோட ஒய்ஃப். அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. என்ன பண்ணுற? உளராத, இங்கேருந்து போ. யூபிங்கா, இந்த தண்டனையில் குறுக்கிடாத. மரியாதையாக சொல்கிறேன், இங்கேருந்து போயிடு. இது அவனுக்கான தண்டனை. முடியாது. என்னையும் சேர்த்து வெட்டுறதா இருந்தால் வெட்டுங்க. நான் இங்கேருந்து போக மாட்டேன். ஏய், என்னடி பண்ணிட்டுருக்கா அவ? யூபிங், நான் சொல்கிறது கேளு. ஒழுங்காக இங்கேருந்து போயிரு. முடியாது, நான் போக மாட்டேன். இங்கே பாருங்க, நான் பாவம் பார்க்க மாட்டேன். வெட்டினா கழுத்துலேருந்து துண்டாக போயிடும். மரியாதை எழுந்து போறியா இல்லையா? அவ்வளோதான். இல்லைன்னா உன் மண்டை தரையில் உருளும். என் தலையும் உருளட்டும். என்னையும் சேர்த்து வெட்டுங்க. இவன் யாரா? என்னடா? நானும் உங்கள் கூடயே தான் வருவேன். இவங்கள வெட்டி தள்ளிடு. உங்களுக்கு சம்மதமா? ஏசு, எனக்கு கழுது வலிக்குதுடா, கொஞ்சம் தள்ளி வையா. ஓகேவா? ஓகே ஓகே. ஓ, நிறுத்துங்க. இப்போ யாரு? இவன் யாரு? மேலேருந்து பறந்து வரா? இங்கே என்னதான் நடக்குது? லூக்கி, நீயா? ஏய், முதல்ல எழுந்திடுறா. வெக்கமா இல்லை? ஒரு பொண்ணோட பின்னாடி போய் சாஞ்சிருக்க. என் தங்கச்சி பின்னாடி அதுவும். நவரு. இப்போ என் மேலே வந்து சாய். ஓ மேலையா? ஆமாண்டா. சரி, ஏதோ சொல்கிறா, சான்ஸ் கிடைக்குது. நல்லா இருக்கு. வெட்டுங்க. ஏ, உனக்கு என்னாச்சு? நீ ஏன் இப்போ கத்துற? யூபிங் சாகிறத பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. லூக்கிங் பின்னாடி அவன் படுத்துருக்கிறதா எனக்கு பிரச்சனை. அவன் தான் நீ லவ் பண்ணவே இல்லையே. ஆமாம்ல. இந்த ட்ராமா முடிவுக்கு வந்துருச்சு. எல்லார் கதையும் முடிய போகுது. நிறுத்துங்க. என்னை விட்டு எப்படி போக துணிஞ்சுங்க? இவன் யாரா? என்னையும் சேர்த்து வெட்டுங்க. உங்களை 5 பேர் தலையும் இப்போ மண்ணில் உருளணும். ஆகட்டும். நிறுத்துங்க. இப்போ ஏன்டா? ஹையர் அஃபிஷியல் இப்படி நடக்கும் போது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியாது. இவன் எங்கிருந்து வந்தான்? கதை முடியாது போலயே. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன்.